Yes, sir. Amruta, you can start. மரியாதைக்குரிய பெற்றோர்களே, மிகவும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் அன்பு நண்பர்களே, இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஜூம் இணையதளம் வாயிலாக நடைபெறும் முத்தமிழ் வேந்தர்கள் மன்றம் உலகளாவிய தமிழர் தமிழோசை வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய விவாதத்தின் தலைப்பு கல்வி முக்கியமா திறமை முக்கியமா என்ற இந்த சிறப்பான தமிழ் விவாத நிகழ்ச்சியில் உங்களுடன் நிகழ்ச்சி நெறியாளராக பயணிப்பதில் நான் அம்ருதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது இந்த இணைய வழி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று சிறப்பானதொரு வரவேற்புரையை வழங்குவதற்காக அபிநிலா அவர்களை தம் உரையினை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். தமிழே தாயே, செம்மொழியிடும் மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளின் தாயாய் திறந்தே பிறந்த உனக்கு என் முத்தான முதற்கண் வணக்கம். தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஐயன் திருவள்ளுவன் அவர்களுக்கு வணக்கம். விருந்தோம்பு பண்பு அதுவே தமிழின் சிறப்பு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. மல்லிகை, முல்லை, மறிக்கொழுந்து, பன்னீர் புஷ்பம், சிவந்த ரோஜா சேர்த்து கட்டிய பூச்சரம் போலே தமிழ் அன்பால் இங்கு ஒன்றிணைந்திருக்கும் அனைவருக்கும் முத்தமிழ் வேந்தர்கள் மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அபிநலா. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கத்தையும் குறிக்கோளையும் நமக்கு எடுத்துரைப்பதற்காக வெண்மதி அவர்களை தம் உரையினை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ஸ்பீச் பேசணும். வெண்மதி ஸ்பீக்கிங் ஆர்டர்ல இல்லையா அம்ருதா? வெண்மதியா? நோ, வெண்மதி இஸ் நாட் ஸ்பீக்கர் 5லப்பா. மேடம், குறிக்கோள் உரை வெண்மதின்னு போட்டிருக்கு அஜெண்டால. அதான் வெண்மதி, உனக்கு வேற எதுவும் ரோல்ஸ் கொடுத்திருந்தாங்களா டு டாக் அபவுட் கோட் ஆர் சம்திங்? அபவுட் அங்க அப்படி எதுவும் சொல்லலாம் சார். குறிக்கோள் உரை இப்போ நீங்க எடுத்து நடத்திடலாமா சார்? அத இல்ல இது பண்ணிடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோமா? ஸ்கிப் பண்ணிடலாம் மேடம். ஓகே, அம்ருதா யூ கேன் ப்ரொசீட் பா. அடுத்ததாக நமது தமிழ் அறிவை வளர்க்கும் விதமாக இன்றைய நிகழ்ச்சிக்கான நாளின் சொல் தன்னம்பிக்கை என்பதை நமக்கு வழங்குவதற்காக இன்ஷிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தன்னம்பிக்கை என்பது ஒரு நபர் தனது சொந்த திறமைகள், ஆற்றல் மற்றும் முடிவுகள் மீது வைத்திருக்கும் உறுதியான நம்பிக்கையாகும். தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிக்கான சொற்றொடர் முயன்றால் முடியும் என்பதை வழங்குவதற்காக பார்கவி லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். உயிர் உள்ளவரை கற்றுக்கொண்டதை வாழ்வில் நடைமுறைப்படுத்து என்ற விவேகானந்தரின் இந்த சொற்றொடர் மிகவும் ஆழமான அர்த்தத்தை கொண்டது. அன்புள்ள அவர்களே, மனித வாழ்க்கை என்பது கற்றலால் நிறைந்த ஒரு பயணம். நாம் பள்ளியில் படிப்பது மற்றும் கற்றல் அல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு பாடமாக ஆகும். உயிர் உள்ளவரை அதாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சொற்றொடர் கூறுகிறது. கற்றல் என்பது ஒரு முடிவில்லா செயல்முறை. ஆனால் கற்றல் மட்டும் போதாது. நாம் கற்றுக்கொண்டதை நடைமுறையில்
பயன்படுத்த உண்மையான அறிவு. உதாரணமாக நல்ல பண்புகள், ஒழுக்கங்கள், அன்பு, பொறுமை, பொறுப்பு போன்றவற்றில் புத்தகத்தில் படித்துவிட்டு அவற்றை வாழ்நாளில் பின்படுத்தவில்லை என்றால் அந்த கற்றலுக்கு அர்த்தமில்லை. கற்றதை நம் திறமையை கொண்டு செயலாக மாற்றிதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும். அதுவே நம்மை சிறந்த மனிதனாகவும் வெற்றியாளராகவும் மாற்றும். நன்றி, வணக்கம். நன்றி பார்கவி. இதனுடன் நிகழ்ச்சியின் தொடக்க பகுதி நிறைவடைகிறது. இனி கல்வி முக்கியமா, திறமை முக்கியமா என்ற அனல் பறக்கும் விவாதத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி செல்ல மதிப்பிற்குரிய நடுவர் திரு விஜயராஜன் அவர்களிடம் இந்த இணைய அமர்வினை அன்புடன் ஒப்படைக்கிறேன். நன்றி அம்ருதா. அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கம். இந்த நாளிலே ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. வள்ளுவன் சொல்வான், கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக. கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த குறள் சொல்கிறது. இந்த குறளிலே கால் இல்லாமல் ஒரு குறளை படைத்தான். ஏன்னா நமக்கு கல்வி இருந்தால் துணைக்காலே தேவையில்லை என்பதற்காக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று குறளை படைத்திருந்தார். இதற்கு இணையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு முறை சொல்லும் பொழுது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று சொல்கிறார். இந்த கல்வி திறமை இரண்டும் சளைத்ததல்ல, வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த அற்புதமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே விவாதிப்பதற்காக இங்கு குழுமி இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் பாராட்டுக்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. 2 தலைப்புகளும் சளைத்த தலைப்புகள் அல்ல. இது இன்று நீங்கள் எப்படி வாதிடுகிறீர்கள் என்பதை பொறுத்தே இந்த தலைப்பினுடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். இந்த தலைப்பிலே நீங்கள் எப்படி வாதிடப் போகிறீர்கள் என்பதில் கேட்பதற்கு என்பதையெல்லாம் உங்களுடைய அறிவு செல்வங்களை இங்கே பகிரப் போகிறீர்கள். அதை கேட்பதற்கு நானும் ஆவலோடு இருக்கிறேன். முதலாவதாக கல்வியே என்ற அணியில் பேசுவதற்காக இன்ஷிகா அவர்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் பேச்சை தொடரலாம் இன்ஷிகா. அவைக்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் என் பணிவான காலை வணக்கம். நான் இன்ஷிகா. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு, வெற்றிக்கு கல்வி முக்கியமா அல்ல திறமை முக்கியமா என்ற விவாதத்தில் கல்வியே ஒரு மனிதனை சிகரத்திற்கு அழைத்து செல்லும் மேனி என்று வாதிட வந்துள்ளேன். நாம் ஒரு கேள்வி கேட்போமா? திறமை மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, திறமை ஒரு சிறிய விதை மாதிரி. அது ஒரு பெரிய மரமாக அதற்கு வழிகாட்டுதலும் தேவைகளும் தேவை. அந்த தேவைகள் தண்ணீர், மண் மற்றும் பராமரிப்பு. ஆனால் அந்த வழிகாட்டுதல் தான் நம் கல்வி. உதாரணமாக, ஒருவரிடம் ஓவியம் வரையும் திறமை இருக்கலாம். ஆனால் அவர் வடிவங்கள் மற்றும் நிறங்கள் படித்தால்தான் அவர் ஒரு சிறந்த கலைஞராக வர முடியும். நாம் இப்போது வாழும் உலகில் மிகவும் போட்டி நிறைந்தது. இப்போ ஒரு தொழிற்சாலையில் வேலை வேண்டும் என்றால் அவர் முதலில் கேட்பவர் என்ன? உங்கள் கல்வி தகுதி என்ன? அதுதான் நம்மளுக்கு துறக்கும் முதல் கதவு. அந்த கதவு திறந்ததுக்கு பின் நம் உள்ளே சென்று நம் திறமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும். அதனால் வாழ்வின் வாய்ப்புகளை உருவாக்குவது திறமை அல்ல, கல்விதான். திறமை ஒருவரை முன்னேற்றலாம், ஆனால் கல்வி ஒரு குடும்பத்தையே மாற்றலாம், ஒரு சமுதாயத்தையே உயர்த்தலாம், ஒரு தலைமுறையை உருவாக்கும் சக்தி கொண்டதுதான் கல்வி.
ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு மனிதன் பெரிய பதவிக்கு போறது எப்படி? அதற்கு பதில் கல்வி. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நம் இந்தியாவின் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் தன் கல்வியை ஆயுதமாக கொண்டு இந்தியாவின் பெரிய நிலையை அடைந்தார். நாம் இன்னொரு உண்மையை பார்ப்போமா? பணம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. திறமை காலத்தில் மங்கலாம். ஆனால் கல்வி, நாம் கற்ற கல்வி ஒருபோதும் அழியாது. அது எப்போதும் நம் கூட இருக்கும். அது எப்போதும் நன்மை உயர்த்தும். ஆகையால் வாழ்வின் உண்மையான வெற்றிக்கு தேவையானது கல்வியே. நன்றி, வணக்கம். அற்புதம் இன்ஷிகா. இன்ஷிகா இன்னைக்கு 2 முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, திறமைன்றது விதை மாதிரி, அதுக்கு மண், தண்ணீர் இதை போன்ற விஷயம் எல்லாம் தேவையில்லையா? அதுதான் கல்வி கொடுக்குது. கல்வி என்பது வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை வலு சேர்த்திருக்காங்க கல்விக்கு. இது போக பொதுவா ஒரு பேச்சுல சப்போர்ட்டிங் மெட்டீரியல் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மெட்டீரியல் ஒன்று கொடுக்கணும். அந்த மாதிரி APJ அப்துல் கலாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா? கல்வி கற்று இன்னைக்கு எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போயிருக்காரு. சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கு பதில் கொடுப்பதற்கு திறமைன்றது சாதாரண விஷயமா? வராங்க கௌதம் அவர்களே, வாருங்கள். கௌதம் பேசுகின்ற அணி திறமை என்ற அணிக்கு பேச வருகிறார். வாருங்கள் கௌதம். எதிரணியின் இன்ஷிகாவின் சிறப்பான பேச்சை கேட்டு ஒரு நிமிடம் நான் கட்சி மாறிவிடலாமா என்று எண்ணினேன். ஆனால் அது கூட்டணி தர்மத்திற்கு எதிராக இருப்பதால் நான் இப்போது எனது திறமை மிக்க எனது அணியிலேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது நடுவர் ஐயாவிற்கும் நெறியாளர் குழுவினர்களுக்கும் எனது முழு முதல் வணக்கங்கள். எனது பெயர் இரா கௌதம். நான் வேலம்மாள் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நமது ஜூம் செயலி வழியே ஜூம் செய்து கொண்டிருந்தே வீட்டிலிருந்து பட்டிமன்றத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பா நண்பிகளுக்கும் எனது முழு முதல் வணக்கங்கள். நமது முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பழமொழி சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு. நீங்க புத்தகத்துல இருக்க கல்வி அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்றதுல உங்களுக்கு வாழ்க்கையில எதுலயும் உதவ போறது கிடையாது. நீங்க நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னு நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னு யூடியூப்ல போய் கத்துக்க முடியுமா? எப்படி வண்டி ஓட்டுறதுன்னு உங்களால யூடியூப்ல போய் கத்துக்க முடியுமா? நீங்க அத உண்மையாலுமே தண்ணியில இறங்கி இல்லைன்னா கார்ல உட்கார்ந்து நீங்க அது உண்மையாவே ஓட்டி பார்த்தாதான் உங்களுக்கு அந்த திறமை அதுவாவே வரும். எங்க சித்தப்பா ஒரு வாட்டி ஊர்ல இருந்து எங்க சித்தப்பா பொறியியல் கல்வி முடிச்சுட்டு இங்க சென்னைக்கு வேலை தேடி வந்திருந்தாரு. அப்போ ஒரு வாரத்துல ஒரு மின் விளக்கு பழுதடைந்து விட்டது. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ஒரு சரி பண்றதுக்காக ஒரு வல்லுநரை கூப்பிடுறதுக்காக சொன்னாங்க. நான் எங்க சித்தப்பா வீட்லயே ஒரு பொறியியல் பட்டம் வாங்கினவர் இருக்கும்போது நம்ம ஏன் வெளியே இருந்து ஆள் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நானும் எங்க சித்தப்பாவும் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி களத்துல இறங்கிட்டோம். அவரும் நானும் அரை மணி நேரமா பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா 150 ரூபாயில முடிய வேண்டிய வேலை 1000 ரூபாயில போய் விட்டுருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு கல்வி மட்டும் முக்கியம் இல்ல, அதுக்கு நம்மளுக்கு ஏத்த திறமையும் தேவை. என்னோட தம்பி அபாக்கஸ் கிளாஸ் போறான். அவன் செமையா போடுவான். add 3 less 4 அந்த மாதிரி நிறைய போட்டு எப்படியாச்சும் விடைய கரெக்டா 12ன்னு சொல்லிடுவான். ஆனா எங்க ஊர்ல இருக்கிற கடையில செட்டியார் தாத்தா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அண்ணாச்சி அவங்க எல்லாம் அரை நிமிஷத்துலயே 6436 ரூபாய் அப்படின்றது சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் எங்க கல்வி படிச்சாங்க? அதே மாதிரி அதுக்காக நான் கல்வி முக்கியம் கிடையாதுன்னு நான் சொல்லல. கல்வியும் முக்கியம்தான், ஆனா திறமை அதை விட ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு இருக்கிற திறமைய இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற நம்ம யூஸ் பண்ற ஒரு கருவிதான் கல்வி. நான் கடைசியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு போய்க்கிறேன். மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. வருஷத்துக்கு 2 லட்சம் பட்டதாரிகள் வெளியே வராங்க. ஆனா கல்வி ரொம்ப முக்கியம்தான். அந்த 2 லட்சம் பேத்துக்குமே கல்வி கிடைக்கணும்ல, வேலை கிடைக்கணும்ல, ஏன் அவங்க கிடைக்க மாட்டேங்குது?
அதே மாதிரி இந்த கல்வியா திறமையா அப்படின்றதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள், நல்ல உதாரணம்னா ஒரு படம்னா நண்பன் படம் சொல்லலாம். அதுல சைலன்சர் அப்படின்ற கேரக்டர் வந்து அந்த பேப்பர்ல இருக்கிறத என்ன மீனிங்கே புரியாம, அர்த்தம் என்னன்னே புரியாம அவங்களாவே அதுல அப்படியே சொல்லிடுவாங்க. ஆனா அதோட மீனிங் வேற மாதிரி இருக்கும். அவங்களே அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனா அதுல இருக்க கொசக்சி ஃபசபுகள், அதாவது அந்த ஹீரோ, அவர் வந்து அவரோட திறமைய வச்சு அவர் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் அதோட அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவரோட திறமைய கரெக்டா யூஸ் பண்ணுவாரு. இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நல்வாய்ப்பிற்கு நன்றி. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. அற்புதம் கௌதம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கௌதம். அற்புதம் கௌதம். கௌதம் ஒரு சிறப்பான ஒரு பேச்சை கொடுத்திருக்கார். முக்கியமா எதிரிட்ட ஒரு கேள்வி இருக்கிறார். என்னன்னா, ஏட்டு சுரக்காயெல்லாம் கறிக்கு உதவாது தம்பி அப்படின்றாரு. அது காலம் காலமா சொல்லப்படுற ஒரு விடயம், முக்கியமான ஒரு விஷயம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. எதிரணியினர் நம்புகிறீர்களா? அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டும் சொல்றாரு. 2 லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியில வேலைக்கு வராங்க. படிச்சு கல்லூரியில இருந்து அத்தனை பேருக்கு வேலை கிடைக்குதா? வேலை கிடைச்சாலும் படிச்ச படிப்புக்கு முதல்ல வேலை கிடைக்குதான்ற ஒரு கேள்வி அங்க தொத்தி நிக்குது. நியாயமான ஒரு கேள்வி. படிக்கிறதா படிக்கிறீங்க, எல்லாரும் அர்த்தம் புரிஞ்சா படிக்கிறோம்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதற்கு பதில் சொல்வதற்காக அடுத்து கல்வியே என்ற அணியிலிருந்து பேச வருபவர் தர்ஷினி. தர்ஷினி அவர்கள் 5ஆம் வகுப்பு மந்தன் வித்யாசிரம் கல்வி சாலையிலே பயின்று கொண்டிருக்கிறார். தர்ஷினி வாருங்கள், கல்வி என்ற அணிக்காக பேசுவது. வணக்கம். நடுவர் அவர்களே, என் எதிரணி நண்பர்கள் திறமை டேலண்ட் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, திறமைங்கிறது நம்ம போன்ல இருக்க கேமரா மாதிரி. ஆனா கல்விங்கிறது அந்த போன்ல இருக்கிற இன்டர்நெட் மாதிரி. கேமரா மட்டும் இருந்தா செல்ஃபி தான் எடுக்க முடியும். ஆனா இன்டர்நெட் இருந்தாதான் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். அதனால நாங்க தான் அப்டேட்டட் வெர்ஷன் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, என் எதிரணி நண்பர்கள் சொல்ற திறமைங்கிறது ஒரு விலை உயர்ந்த ஐபோன் மாதிரி. ஆனா கல்விங்கிறது அந்த ஐபோனுக்கு போடுற சார்ஜர் மாதிரி. எவ்வளவு பெரிய போனா இருந்தாலும் அதுக்கு சார்ஜ் இல்லைன்னா அது வெறும் கண்ணாடி துண்டுதான். அதே போல எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் கல்விங்கிற சார்ஜ் இல்லைன்னா அது சீக்கிரமே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். கல்வி ஒரு மனிதனே கல்வி இல்லாத திறமை பெட்ரோல் இல்லாத ஆடி கார் மாதிரி. நடுவர்களே, பார்க்க கெத்தா இருக்கும் ஆனா ஓடாச்சு. நம்ம ஊர்ல திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னா, தம்பி இது கொஞ்சம் எழுத்தறையான்னு படிச்சவங்க பின்னாடி தான் சுத்துறாங்க. திறமை ஒரு மனிதனை மேடை ஏற்றும் நடுவர்களே. ஆனா அந்த மனிதன் மேடை இறங்கின அப்புறம் மதிக்கப்படணும்னா அவருக்கு கல்வி கண்டிப்பாக வேணும். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க ரொம்ப திறமைசாலி, அதனாலதான் அந்த பெரிய நாற்காலியில உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு படிக்க தெரியலன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாங்க இவ்வளவு நேரம் பேசினதுல யார் நல்லா பேசினாங்கன்னு எப்படி மார்க் போடுறீங்க? படிப்புங்கிறது வெறும் சொற்கள் இல்ல நடுவர் அவர்களே. அது நம்மளோட 3வது கண். உங்க 3வது கண்ணை திறந்து வைத்து தீர்ப்பை எங்க பக்கம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அற்புதம் தர்ஷினி. தர்ஷினி ஒரு முக்கியமான ஒரு ஊமையை பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்னா, கேமராவிற்கு இணையாக கல்வியை சொல்லுகிறார். இது இணையத்திற்கு இன்டர்நெட்டுக்கு இணையாக கல்வியை சொல்றாங்க. அதாவது திறமைன்றது நமக்குள்ள இருக்கிறது. அது கேமரா மாதிரி, மொபைல்ல இருக்கிற கேமரா மாதிரி. அது என்ன இருக்கோ அதுதான், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்மள இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய அறிவு பொக்கிஷங்களோடு கனெக்ட் செய்யறது இன்டர்நெட் எதுன்னு கேட்டா அது கல்வி அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்து சென்றிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்காக அடுத்து ஜீவித் வரவிருக்கிறார். ஜீவித் வாருங்கள், உங்கள் உரை தொடருங்கள். திறமையே என்ற அணிக்காக ஜீவித் பேசவிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். அன்பு நடுவர் அவர்களே, அவையோர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன்
வாழ்வில் உயர அது அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பு இருப்பதை விட கேமரா ஆன் பண்ணிக்கிறீங்களாப்பா? கேமரா ஆஃப்ல இருக்கு. ஓ சாரி மேம். மேம் தெரியல மேம். எஸ்பா, கண்டினியூ. அனைவருக்கும் வணக்கம். அன்பு நடுவர் அவர்களே, அவையோர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் வாழ்வில் உயர அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பு இருப்பதை விட அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளும் திறமை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இதை நான் பேச வந்திருக்கும் உங்கள் ஜீவித். திறமை ஒரு நிரந்தர மூலதனம். பணம், புகழ் எனும் அனைத்தையும் காலப்போக்கில் மறைந்தாலும் ஒரு மனிதனின் திறமை, தனித்துவமான திறமை அவனை வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தும். திறமை உள்ளவர்கள் எங்கு சென்றாலும் புகழ் உடையவர்கள். தன்னம்பிக்கை ஊற்று. திறமை இருக்கும் பொழுது ஒருவருக்கு தானாகவே தன்னம்பிக்கை பெறுகின்றனர். எதனாலும் எதற்காகவும் பயப்படாத நான் எதையும் சமாளிக்க முடியும் என்று ஊற்றே வெற்றிக்கு முதல் படி ஆகும். சவால்களை எதிர்கொள்ளும். பிரைவேட் கம்பெனில இப்பெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரைவேட் கம்பெனில வேலை வாய்ப்புல இருந்து நம்ம எல்லாத்தையும் மீட்கிறாங்க. ஏன்னா நம்ம சேவை அவங்களுக்கு தேவை இல்லை. இப்போ நம்ம சேவை அவங்களுக்கு தேவையா இருந்ததுன்னா நம்மள மீட்க மாட்டாங்க. இதே இப்போ சப்போஸ் நம்மள கம்பெனில இருந்து மீட்டுட்டாங்க, இப்போ நீக்கிட்டாங்க, இப்போ இப்போ திறமை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா அடுத்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். அதனால திறமை உள்ளவர்கள் நல்ல ஒரு யோசிக்கும்படி அவங்க இப்போ இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா தான் அந்த திறமை நமக்கு இருந்ததுன்னா நம்ம வேற இடத்துக்கு போகலாம். புதுமை படைத்தல். திறமை என்பது வெறும் மனப்பாடம் அல்ல. அது நமக்கு புதுசா சிந்தனைகளை கூறுகிறது. அதனால இந்த சமுதாயத்திற்கு திறமை உள்ளவர்களாக அடிப்படையாக அமையும் என்று நான் கூறுகிறேன். இப்போ நம்ம வேலை வாய்ப்புக்கு இப்போ நமக்கு கல்வி அது மட்டுமே இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. கல்வி இப்போ ஜஸ்ட் ஒரு கல்வி படிச்சுட்டு இப்போ நம்ம அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம திறமை வேணும். அதனால கல்வியை விட மனிதனை நல்லா உயர்த்துவது திறமை தான் அப்படின்னு நான் கூறுறேன். அதுக்கப்புறம் திறமை இருப்பவர்களின் திறமை உள்ளவர்களுக்கு எந்தவித அவர்கள் திறமையை பற்றி கூறும் என்ன கேள்வியா இருந்தாலும் அவர் அதை சுலபமாக விடை கூறுவார் என்று நான் கூறுகிறேன். வாய்ப்புங்கிறது கதவை தட்டுற மாதிரி. இப்போ திறமைங்கிறது அந்த கதவை ஓபன் பண்ணும் சாவி மாதிரி. அதனால நம்ம ஒரு இடத்துல நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துலயே உட்கார்ந்துருக்க கூடாது. நம்ம திறமையை யூஸ் பண்ணிட்டு நம்ம வேற இடத்துக்கு நம்ம திறமையை யூஸ் பண்ணிட்டு போனாதான் அதனால நமக்கு நம்மள அறிவாற்றல் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. அதனால நான் கூறுறேன் திறமையே வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூறுறேன். திறமை என்பது ஒரு வெறும் என்ன நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கல்வின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திறமைங்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதனால திறமையை நம்ம லைஃப் டைம்ல திறமை வேணும். அதனால திறமை இல்லைன்னா அது கல்வி மட்டும் கற்றுட்டு எதையும் பண்ண முடியாது அப்படின்னு நான் நடுவர் ஐயா கிட்ட சொல்றேன். நடுவர் ஐயா கொஞ்சம் எங்க சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஐயா. தேங்க்யூ, நன்றி. அற்புதம் ஜீவித். ஜீவித் திறமைக்கு ஒரு ஜீவனை கொடுத்து சென்றிருக்கிறார். அவர் முக்கியமா ஒரு கருத்து வைக்கிறார். என்னன்னா, எது தன்னம்பிக்கை கொடுக்குது? கல்வியா திறமையா? திறமை தான் தன்னம்பிக்கை கொடுக்குது அப்படின்றாரு.
அது மட்டும் இல்லாம ஒரு செயல்திறனை கொடுப்பது திறமை. என்னதான் கற்றாலும் அது ஒரு அறிவு. அந்த அறிவை செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு திறமை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு நியாயத்தையும் நான் பார்க்கிறேன். எத்தனையோ மாணவர்கள், நன்கு படிக்கின்ற மாணவர்கள் தேர்விலே தோல்வி அடைகின்ற பொழுது அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வேலை போயிடுச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க. ஆனா திறமை இருக்கிறவங்க எந்த நிலையிலையும் சோர்வடைவதில்லை, அந்த தன்னம்பிக்கையை இழப்பதில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஜீவித். அடுத்தபடியாக நிரஞ்சன் அவர்கள் இல்ல கல்வி சாதாரணமான விஷயம் இல்ல என்று சொல்வதற்காக வருகிறார். நிரஞ்சன். அனைவருக்கும் வணக்கம். இங்க பாருங்க, இப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? என்னோட போட்டோவை ஆல்ரெடி நான் அங்க பேசினேன்ல ஒரு மீட்டிங் நான் உங்க கூட, அந்த போட்டோவை அப்படியே இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை வந்து என் பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்கிரீன் மாத்தி வேற ஸ்கிரீனுக்கு போய் டேபை பார்த்து சொல்றதுதான். அதனால எனக்கு திறமை இருக்கு. மம்மி நிரஞ்சன், நீங்க வீடியோல உங்களை பார்க்க முடியல. சரிங்க. ஆன் ஆகி தான் இருக்கு வீடியோ. இப்படி மாத்த கூடாதுல்ல. வீடியோ ஆன் ஆகி தான் இருக்கு. Others stay on mute. சுரேஷ் ராஜேந்திரன்ற பேர்ல இருக்கீங்களா நிரஞ்சன்? ஆமா. ஓகே ஓகேப்பா. ஜீவித் மியூட் பண்ணிக்கோங்க உங்க சைட. மேம் ஓகே மேம், சாரி மேம். ஓகே சார், சுரேஷ் ராஜேந்திரன்ற பேர்ல இருக்காங்க நிரஞ்சன். நிரஞ்சன், உங்களுடைய பேச்சை நீங்கள் தொடங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். நான் 6ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் படிக்கின்றேன். ஆல்பா சர்வதேச பள்ளியில் படிக்கின்றேன். இன்று என்னுடைய தலைப்பு கல்வி முக்கியம். கல்வி முக்கியம் ஏனென்றால் கல்வி நல்லதை தரும். புதிய விஷயங்களை கற்று தரும் கல்வி. கல்வி திறமை ஒரு மனிதனை மனிதனை திறமையானவனாக மாற்றிக்கொள்ளும். கல்வி இருந்தால்தான் எழுத முடியும், படிக்க முடியும். கல்வி இல்லை என்றால் பிறரை சார்ந்து வாழ வேண்டும். கல்வி இருந்தால்தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றிக்கொள்ளும். நாம் பெரியவர்களுக்கு மரியாதை தருவோம். அதனால் நாம் படித்தால் நாமும் முன்னேறுவோம், தம் நாடும் முன்னேறும். அதனால் நாம் தினமும் படிப்போம். நன்றி, வணக்கம். அற்புதம் நிரஞ்சன். நிரஞ்சன் ஒரு யாரும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, கல்வின்றது பண்பை கற்றுக் கொடுக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் என்பதையெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கல்வி என்பது நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாத்துக்கும் மேல பண்பை கொடுக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லி சென்றிருக்கிறார். அடுத்தபடியாக பார்கவி லட்சுமி திறமையே என்ற அணிக்கு பேசுவதற்காக வரவிருக்கிறார். பார்கவி, வாருங்கள். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து உறுப்பினர் அவர்களுக்கும், தத்தன் திறமைகளை வெளிப்படுத்த வந்துள்ள எனது நண்பர்களுக்கும், கல்வி முக்கியமா அல்லது திறமை முக்கியமா தீர்ப்பு வழங்கவிருக்கும் நமது நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க அம்மா தாங்க எங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்க அப்பா மொபைல் பார்த்துட்டு
போன்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஈவினிங் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சரி இன்னைக்கு ஹோட்டல்ல தான் சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டேன். விஷயம் வேற. அன்னைக்கு ஸ்ட்ரைக், எல்லா ஹோட்டலும் க்ளோஸ்டு. சரியா போச்சு. 2 வாழைப்பழத்தோட டின்னர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஓனர் காளான் பிரியாணியோட பன்னீர் 65 1 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. நாங்க ஹோட்டல் போனா கூட இந்த அளவுக்கு டேஸ்டான இது கிடைச்சிருக்காதுங்க எங்களுக்கு. அப்புறம் என்ன, எவ்ரி சண்டே ஸ்பெஷல் லஞ்சும் காளான் பிரியாணியும் பன்னீர் 65 தான். அது வேற விஷயம். எங்க அப்பா வெட்டினரி டாக்டர் படிச்சிருக்காரு. அவர் படிச்சது வேற. அன்னைக்கு டைம் பீங்க்கு எங்களுக்கு டின்னர் கொடுத்த விதம் வேற. அதுதாங்க திறமைன்றது. காலங்காலமா எல்லாரும் பொண்ணு பார்க்க போகும்போது என் பொண்ணு டாக்டரா இருக்காங்க, என் பொண்ணு இன்ஜினியரா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குற ஒரே ஒரு கொஸ்டின், உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? அட நீங்க வேற. அந்த நேரத்துல அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியா போய் பேச சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைய பத்தி கேட்கும், உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன சம்பளத்துக்கு போறீங்கன்னு கேட்கும். அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல நீங்க உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு தான் கேக்குதுங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சமைக்க தெரியலனாவும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லி உங்க திறமைய வளர்த்துக்கோங்க. அதுக்குன்னு குக்கிங் பத்தின புக்க வாங்கி படிச்சுட்டு இருக்காதீங்க. யூடியூப்ல போட்டு பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. சாம்பார் எப்படி பண்ணணும்னு 10 பேஜ் எழுதி படிச்சுட்டு இருக்காதீங்க. நேரா கிச்சன்ல இறங்கி சாம்பார் 10 நிமிஷத்துல பண்ணி சாப்பிட வைங்க. எங்க சூப்பர் ஹீரோ அப்பா மாதிரி. திறமை இல்லைன்னா அடுப்ப கூட பத்த வைக்க முடியாது. டிகிரி வாங்கிட்டு வேலை தேடுவீங்க. ஆனா திறமை இருந்தா நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது வேலை உங்களை தேடி வருங்க. இததான் வள்ளுவரும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாரு. அதாவது நீங்க கல்வி கற்ற பிறகு அப்படியே நின்றாதீங்க. தன் திறமையால அதை வெளிப்படுத்தி செயல் காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. எதிரணி நண்பர்களே, நீங்க என்னதான் வீட்டுல உட்கார்ந்து படிச்சுட்டு இங்க ஒப்பிச்சாலும் செல்லுபடி ஆகாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நடுவர் ஐயா அவர்கள் சிறப்பா ஒரு தீர்ப்பு தர. நடுவர் ஐயா அவர்களுக்குள்ள ஒரு தனித்துவமான திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. அதை வச்சு கல்வியை விட திறமைதான் முக்கியம்னு சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். சூப்பர். பாக்யலட்சுமி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பொதுவா வாழ்க்கையில பிரச்சனைன்றது அப்பப்போ பூட்டு மாதிரி அப்பப்ப தன்னுடைய தேவையான சாவியை மாற்றிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது, திறமைதான் ரொம்ப முக்கியம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய அறிவை மாத்திக்கக்கூடிய தன்மை படைத்தது அப்படின்னு சொல்றாங்க. படிச்சவங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்க சப்ஜெக்ட்ல வரலன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பீங்க, சமைக்கிறதுக்கு எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க பாத்தீங்களா, ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எங்களாலதான் ஹேண்டில் பண்ண முடியும். திறமை இருப்பவர்களால் தான் சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது அதற்கேற்ப எங்களால் மாற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக இதற்கு பதில் கொடுப்பதற்கு கல்வியே என்ற அணியிலிருந்து பேச வருவதற்காக செந்தமிழ் செல்வி, வாருங்கள், உங்கள் பேச்சை தொடருங்கள். வணக்கம், என் பெயர் செந்தமிழ் செல்வி. கல்வி முக்கியமா? கல்வியே முதன்மையானது என்னும் தரப்பில் எனது வாதங்களை முன்வைக்கின்றேன். திறமை என்பது ஒரு அழகான சிற்பம். அந்த சிற்பத்தை செதுக்க உளி மற்றும் அடிப்படையான பாறை கல்விதான். கல்வி இல்லாத திறமை ஒரு திசை காட்டி இல்லாத கப்பது. நண்பர்களே, திறமை என்பது பிறப்பிலேயே வருவது என்று பலர் நினைக்கிறார்கள். அதை மேற்கேற்றுவது கல்விதான். ஒருவருக்கு வேகமாக திறமை உண்டு. அந்த திறமையின் நுணுக்கங்களை பயிற்றுவிப்பது ஒரு மென்பொருள் பொறியாளர் ஆவதற்கு அடிப்படையாக கணித அறிவு மற்றும் தர்க்க அறிவு தேவை. இது கல்வியின் மூலமே கிடைக்கிறது. கற்க கசடர என்னும் வள்ளுவனின் வாக்குப்படி ஒரு
இல்லாமல் செய்ய கற்றுக் கொடுப்பது கல்விதான். பலர் கல்வி என்பது வெறும் பட்டப்படிப்பு என்று நினைக்கிறார்கள். அது தவறு. கல்வி என்பது 2 வகைப்படும். நிறுவன கல்வி நாம் பள்ளியில் மற்றும் கல்லூரிகளில் இருந்து கற்றுக்கொள்ளும். சமுதாய கல்வி நாம் சுற்றியுள்ள சூழலில் மனிதர்கள் மற்றும் சூழலில் இருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள். வாழ்க்கை தரும் பாடங்கள் கூட கல்விதான். நாம் சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறரோடு எப்படி பழக வேண்டும் என்ற சமூக அறிவு இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய திறமைசாலியும் தோல்வியையே தழுவுவர். திறமை என்பது ஒரு செயலை செய்யும் வேகம். ஆனால் கல்வி என்பது ஒரு செயலை சரியான வழியில் செய்யும் வேகம். திறமை என்பது உங்களை உயரத்திற்கு, ஆனால் அங்கு உங்களை தங்க வைப்பது உங்களின் கல்வி மற்றும் பண்பே. கல்வி உங்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கிறது. எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கும் ஆற்றலை தருகிறது. எவ்வளவு பெரிய திறமை உடையவனும் தவறு என்றால் அது சமுதாயத்துக்கே ஆபத்தாக முடியும். திறமை என்பது உடல்நிலை அல்லது கால மாற்றத்தினால் மாறலாம். ஒரு விளையாட்டு வீரன் உடல்நிலை தகர்ந்தால் அவரது திறமை, ஆனால் கற்ற கல்வி சாகும் வரை ஒருவருக்கு கை கொடுக்கும். கேட்டில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அதாவது ஒருவருக்கு அழியாத செல்வம் கல்வியை தவிர வேறென்றும் இல்லை. நாம் எல்லோருக்கும் காமராஜரை தெரியும். காமராஜர் கற்றாதவர் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் அவர் வாழ்க்கை கல்வியை கற்றவர். அந்த வழியில் கல்வியின் மூலம் அவரது திறமையை நாட்டுக்கு பயன்படுத்தினார். சுருக்கமாக சொல்ல, திறமை என்பது ஒரு விதையை போல, ஆனால் கல்வி என்பது அதற்கு பாய்ச்சப்படும் நீர் மற்றும் உரம். விதை எவ்வளவு விரியமானதாக இருந்தாலும் நீர் இல்லை என்றால் அது உழைக்காது. எனவே திறமை என்பது கல்வியின் ஒரு பகுதி. முழுமையான மனிதராக மலர்வதும் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கும் கல்வி. எனது தரப்பை நிறைவு செய்கிறேன். கல்வி கற்போம், உலகை வெல்வோம். செந்தமிழ் செல்வி பெயருக்கு ஏற்றவாறு பிறமொழி கலப்பே இல்லாமல் நல்லதொரு தமிழில் அற்புதமான உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, கல்வி அப்படின்றது, கல்வி இல்லாத திறமைன்றது திசை காட்டி இல்லாத கப்பலை போன்றது. கப்பல் நல்லாதான் மிதக்கும், அங்கேயும் போகும். திறமைன்றது அந்த மாதிரிதான். ஆனா திசை காட்டி இல்லாத கப்பல் எங்க போய் சேரும் அப்படின்றதுதான் அவங்களுடைய முக்கியமான வாதம். அந்த திசையை காட்டுவது, ஒரு நேர்த்தியாக ஒரு இடத்திற்கு எடுத்து செல்வது கல்வியிலே இருக்கிறது. கல்வி கற்ற ஒரு சிவில் என்ஜினியர் அவங்களுக்கும் கல்வி கற்காம வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்டுறாங்க. ஆனா 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 மாடி கட்டலாம், 2 மாடி கட்டலாம். ஆனா 20 மாடி கட்டணும்னா கல்வி கற்ற ஒரு என்ஜினியரால தான் முடியுது. ஏன் அப்படின்னா, அவர் திசை காட்டியோடு பயணம் செய்யும் ஒரு ஒரு என்ஜினியரா இருக்கிறதுனாலையும், அவருடைய கப்பல் என்பது திசை காட்டி உள்ள கப்பலாக இருக்கிறது என்பதே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு உரையாற்றி சென்று, தமிழில் அற்புத உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். அடுத்தபடியாக அபி நிலா அவர்கள், அதெல்லாம் கிடையாது, திறமை தான் முக்கியம். ஏன் திறமை முக்கியம்னா அப்படின்னு சொல்றதுக்காண்டி வந்திருக்காங்க. வாருங்கள் அபி நிலா. மாதவின் ஒருவருக்கும் எனது அன்பான நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம். இன்னைக்கான தலைப்பு கல்வி முக்கியமா அல்ல திறமை முக்கியமா? இது நான் எடுத்துக்கிற தலைப்பு திறமை முக்கியம். ஒருவரிடம் 100 புத்தக அறிவு இருந்தாலும் பயன்படுத்த இல்லை என்றால் அந்த அறிவு வீணாகிவிடும். நீங்களே சொல்லுங்க, நிறைய படிச்சிருக்கான், 100 புத்தகமும் படிச்சிருக்கான், அவங்க நிறைய அறிவு இருக்கும். அந்த அறிவை போயிட்டு அந்த அறிவை கொடுத்து கடல அரிசி வாங்க முடியுமா? அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு கண்டிப்பா திறமை தேவை. இன்றைய உலகம் என்ன கேட்கிறது? உன்னிடம் என்ன பட்டம் என்று அல்ல, உன்னிடம் என்ன திறமை உள்ளது என்றுதான் கேட்கிறது.
எங்க அம்மா வந்து கண் பரிசோதனை மையம் வச்சிருக்காங்க. அதுக்கு எதிரில் ஒரு வங்கி இருக்கு. அந்த வங்கியில வேலை செய்யறவர் வந்து எங்க அம்மாட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது சொல்றாரு, இந்த வங்கி முன்னாடி நேர்காணல் போவாங்க இல்லையா, அந்த நேர்காணல்ல அவங்க கிட்ட கேட்ட கேள்வி, நீ எவ்வளவு படிச்சிருக்க, என்ன மதிப்பெண் எடுத்த அப்படின்னு கேட்கணும். உனக்கு ஜாவா தெரியுமா, சைட் லாங்குவேஜ் தெரியுமா, உனக்கு விளையாட்டுல ஏதாவது தெரியுமா, இப்படிதான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கல்வி எங்க உபயோகமாகுது? இல்ல. இந்த கேபி பாலா இருக்காங்க இல்லையா, விஜய் தொலைக்காட்சி கலக்க போகுது யாரெல்லாம் வந்து பணியாற்றுவாங்கல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து 10ஆம் வகுப்புல 490 மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு குக்வித் கோமாளில ஒரு கோமாளியாகவோ இல்ல ஒரு நடிகராகவோ தான் இருக்காரு. ஆனா அவர் ஒருவேளை அன்னைக்கு கல்வியை தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா, ஏதோ ஒரு கம்பெனில ஒரு நல்ல வேலையில ஒரு 50,000த்துக்கோ 1,00,000த்துக்கோ சம்பளத்துக்கு வேலைக்கு பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் அன்னைக்கு திறமையை தேர்ந்தெடுத்தாரு. அதனால இன்னைக்கு அவரு பல பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பல அனாதை குழந்தைகளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது கல்வி ஒரு வரைபடம் போல, அது வழிகாட்டும். ஆனால் அந்த வழியில் நடந்து இலக்கை அடைய செய்வது திறமை. நமக்கு தோனி தெரியும் இல்லையா, ஐபிஎல்னு சொன்னாலே தோனி தான். தோனி வந்து அவர் எவ்வளவு படிச்சிருக்காருன்னு தெரியுமா? படிச்சிருக்காரு, பட் 10ஆம் வகுப்புலேயே வந்து ஒரு 55% தான் மதிப்பெண் எடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவரோட படிப்பு வந்து அவருக்கு உபயோகமா இல்லை. ஆனா தோனின்னு சொன்னா தெரியாதவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல வந்து அவரு துடுப்பாட்டக்காரர். துடுப்பாட்டம்னா கிரிக்கெட்னு அர்த்தம். ஆனா இங்க வந்து அவரோட திறமை தான் வந்து அவருக்கு உபயோகமா இருக்கிறது. இப்ப என்ன எடுத்துக்கோ, நான் நல்லா படிப்பேன். நான் எங்க வகுப்புல எப்பவுமே 495க்கு மேலதான் மதிப்பெண் எடுப்பேன். முதல் மார்க்குள்ள வந்துருவேன். எங்க அம்மா வந்து நல்லா படிக்கணும், படிப்பு மட்டும் போதும் நிறுத்திருந்திருக்கலாம்ல. ஆனா அப்படி பண்ணல. இப்ப எனக்கு சிலம்பம் தெரியும், கராத்தே தெரியும், நடனம் தெரியும், சதுரங்கம் தெரியும், யோகா தெரியும் போன்ற பல வகுப்புல வந்து இப்ப இந்த கோடைக்கால விடுமுறையில கூட நான் விடல. ஏன்னா எனக்கு வந்து திறமை தான் முக்கியம். கல்வி முக்கியம்தான், ஆனா அதை விட எனக்கு முக்கியம் வந்து திறமை தான். இப்ப நம்ம இங்க முத்தமிழ் வேந்தர்கள் மன்றத்துக்குள்ள எடுத்துக்கோங்க. இங்க நம்ம வரோம், எதுக்கு வரோம்? நல்லா படிக்கிறதுக்கா? நம்மளுடைய பேச்சாற்றல் திறமையோ ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இங்கேயே வரோம். இப்ப நம்ம காமராஜர் சொல்றாங்களா கல்வி கண் திறந்தவர்னு. அவர் கல்வி கண் திறந்தவர் தான். பட் ஆனா அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு அவருக்கு உபயோகமா இருந்தது வந்து அவர் கல்வி இல்லை, அவருடைய திறமை தான். இது திருவள்ளுவர் வந்து திருக்குறள் அழகா சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாம். அதாவது பிறப்பா எல்லா உயிர்களும் ஒன்றுதான், ஆனா அவங்களோட திறமையோ நடவடிக்கைகளையோ பொறுத்துதான் அவங்களுடைய தனித்துவம் வந்து அங்க மதிக்கப்படுது. இன்னொரு வந்து எங்க ஐசிஎல்ல இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த பள்ளியில இருக்கிற மேலாளர் வந்து எங்க அம்மாட்ட பேசும்போது சொல்றாரு, அந்த பள்ளியில வந்து ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவுக்கு வந்து பிரியங்கா, சூப்பர் சிங்கர் பிரியங்கா இருக்காங்கல்ல, அவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வர 1 மணி நேரத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். இவர் கிட்டத்தட்ட 5-6 டிகிரிக்கு மேல முடிச்சிருக்காரு. இவர் அங்க வேலை பார்க்க ஒரு 50,000 சம்பளத்துக்கு. ஆனா அவங்க வர 1 மணி நேரத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். இங்க வந்து அவரோட படிப்பு எங்க இருக்கு? அவரோட திறமை தானே இருக்குது. இப்ப எங்க வீட்லயே கூட எங்க சித்தி வந்து நர்சிங் படிச்சிருக்காங்க. ஆனா எங்க சித்திக்கு வேலை கிடைக்காம இப்போ 2 மாசம் பெயிண்ட் கம்பெனில, 2 மாசம் மொபைல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க மாமா ஆனா 10th ஃபெயிலு. ஆனா இன்னைக்கு அவரு ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்காரு. இந்த இடத்துல படிப்பு எங்க போச்சு? திறமை தானே முக்கியம். கல்வி முக்கியம் தான், ஆனா அதை விட நமக்கு முக்கியம் வந்து திறமை. இனிமே நான் சொல்லணும், பல உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா மத்தவங்க பேசணும் இல்லையா, அதனால நன்றி, வணக்கம். அற்புதம் அபிநிலா. அபிநிலா மொட்டை மாடியில இருந்து ஏன் பேசுனாங்க தெரியுமா? 2 காரணம். ஒண்ணு, நிலா மொட்டை மாடியில தான் பார்க்க முடியும். 2வது, அவர் வச்ச முக்கியமான கருத்து, திறமைக்கு கல்விக்கு வந்து இவ்வளவுதான் சம்பளம் வாங்கலாம், இவ்வளவு உயரத்துக்கு தான் போக முடியும் சொல்லி ஒரு உயரம் இருக்கிறது கல்விக்கு. ஆனா திறமைக்கு அளவே கிடையாது. வானம் தான் எல்லை, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அதை வச்சு மேல போய்கிட்டே இருக்கலாம் என்பதை குறிப்பாக சொல்லி சென்றிருக்கிறார். அது உண்மைதானே, நம் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கும் நிதர்சனமான உண்மை. அடுத்தபடியாக ஜெய்ஷ்ணவி அப்படி எல்லாம் கிடையாது, கல்வின்றது எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்காக ஜெய்ஷ்ணவி அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் ஜெய்ஷ்ணவி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் பேசும்போது தலைப்பு கல்வி முக்கியம். இன்று நான் பேசும்போது தலைப்பு கல்வி முக்கியம். கல்வி என்பது ஒரு மனிதன் கல்வி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அடித்தளம். கல்வி இல்லாத ஒரு மனிதனின் சரியான பாதையில் செல்ல முடியுமா? இல்ல. கல்வி நமக்கு படிக்கவும் எழுதவும் மட்டுமல்ல, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நல்ல நடத்தை ஆகியவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது.
மேலும் கல்விதான் நமக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு நல்ல குடும்பத்தையும் வழங்குகிறது. இவை அனைத்திற்கும் கல்வி அவசியம். கல்வி இல்லாத வாழ்க்கை முழுமையடையாது. இப்போது திறமை முக்கியம் என்று கூறுவார்கள். முதல் திறமை என்றால் என்ன என்று பார்ப்போமா? திறமை என்பது ஒரு மனிதனின் இயற்கையாக உள்ள திறன். ஆனால் கல்வி இல்லாத அந்த திறமை எப்படி வரும்? திறமை இருந்தாலும் அதை சரியான பாதைக்கு செல்லும் கல்விதான். கல்வி இல்லாத சில நேரங்களில் அது மறைந்தே போய்விடும். மேலும் திறமை எல்லோருக்கும் ஒரு அளவில் இருக்காது. சிலருக்கு அதிகம், சிலருக்கு குறைவு. ஆனால் கல்வி அது அனைவருக்கும் கிடைக்கும். அதனால் கல்விதான் எல்லோருக்கும் முக்கியம். ஆனால் அதை வளர்க்கும் ஒரு நிமிடம். இன்றைய உலகத்தில் போட்டி அதிகம். வேண்டுமெனில் திறமை மட்டும் போதுமா? கல்வியும் அவசியம். இப்பொழுது ஒரு வேலைக்கு ஒரு ஆள் செல்ல வேண்டும்னால் அவனுக்கு கல்வி வேண்டும். டிகிரி என்று சொல்லுவாங்க. டிகிரி படிக்கணும்னா கல்வி முக்கியம். கல்வி படிச்சாதான் டிகிரி வாங்க முடியும், வேலைக்கு போக முடியும். சோ கல்வி இருந்தால்தான் எல்லா இடத்துலயும் நல்லது. இன்றைய உலகத்தில் போட்டி நிறைய உள்ளது. கல்விதான் சிறந்தது போட்டிக்கு. மனிதனின் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி அது. நமக்கு நல்ல எதிர்காலத்தையும் தன்னம்பிக்கையும் தருவது கல்விதான். திறமை இருந்தால் திறந்து செல்லும் பார்க்கும் கதவு. கல்வி இருந்தால் திறந்து செல்லும் பாதை. திறமை ஒரு ஒளி என்றால் அதை பிறப்பும் சூரியன் கல்விதான். கல்வி இருந்தால் வாழ்க்கை முழுமையான உயர்வுதான். நன்றி, வணக்கம். இதற்கு முன்னால் பேசிய அபினிலா சொன்னாங்க, நம்ம திறமை இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், மேல போகலாம், எவ்வளவு சம்பாதிப்பதற்கு ஒரு அளவில்லை, செல்லும் நிலைக்கு ஒரு அளவில்லை என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு மாற்று கருத்தாக ஜெய்ஷ்ணவி, அதெல்லாம் இங்க மேல எவ்வளவு வேணாலும் போங்க, ஆனா அடித்தளம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த அடித்தளம் என்பது கல்வி என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதற்கு பதில் சொல்வதற்கு திறமையே என்ற அணியில் இருந்து வெண்மதி அவர்கள் இப்பொழுது வரவிருக்கிறார். வெண்மதி, வாருங்கள், உங்கள் வாதத்தை முன்வைக்க. வணக்கம் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே மற்றும் என் அன்பான நண்பர்களே. இன்று நடந்து கொண்டிருக்கும் கல்வி முக்கியமா திறமை முக்கியமா என்னும் விவாதத்தில் திறமை முக்கியம் என்ற அணியில் பேச வந்துள்ளேன். ஏனெனில் கல்வி நமக்கு அடித்தளம், திறமை நமக்கு உயர்வு. மேலும் மதிப்பெண்கள் நம்மை அறிமுகப்படுத்தும், ஆனால் திறமையே நம்மை நினைவில் நிறுத்தும். கல்வி நமக்கு அறிவையும் ஒழுக்கத்தையும் நல்ல பாதையும் காட்டுகிறது, நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு கேள்வி, கல்வி மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமா? இல்லை. ஏனெனில் கல்வி நமக்கு என்ன என்பதை கற்றுக் கொடுக்கும், ஆனால் திறமையே எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதை நன்கு அறிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். ஒரு மாணவன் புத்தகத்தில் உள்ள எல்லா பதில்களையும் படித்து எழுதி காட்டலாம், ஆனால் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியது அவன் திறமையே. இதற்கு முன்னால் மதிப்பெண்கள் மற்றும் போதும். இன்றைய காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை, நிறைய மாற்றங்கள் நடந்துள்ளது. கல்வி மற்றும் போதவில்லை, மதிப்பெண்கள் மற்றும் போதவில்லை. புதுமையான சிந்தனை, தெளிவான பேச்சு, சிக்கலை தீர்க்கும் திறன் போன்றவை இப்போது மிக முக்கியம். இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதற்கு முன்னால்
12ஆம் வகுப்பின் மார்க்கை வைத்தே மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது நீட் என்னும் தேர்வை கொண்டு வந்து நீங்கள் படித்த புத்தக அறிவை உங்கள் திறமையால் நன்கு எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும். ஒரு மாணவன் அவன் படித்த புத்தக அறிவை திறமாக எழுத முடியவில்லை என்றால் அந்த கல்வி முழுமையானதாக இருக்குமா? இல்லை. ஒரு நிமிடம். முழுமையானதாக இருக்குமா? இல்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு. எனக்கு கணிதத்தில் உள்ள ஃபார்முலா தெரியும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தி எப்படி விடை எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அப்போது எனது அப்பா, அம்மா அல்லது பள்ளியில் உள்ள ஆசிரியர் அவர்கள் எனக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களது புத்தக அறிவை பயன்படுத்தாமல் அதை அவர்களின் திறமையின் மூலம் அதை நன்கு அறிந்து எனக்கு புரியும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் திறமையே கல்வி கற்கவே தேவை என்பதை. சக்தியான முடிவு. நாம் புத்தகங்களை மட்டும் திறக்காமல் நம்முள் இருக்கும் திறமைகளையும் திறக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வெண்மதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம போட்டி உலகத்துல இருக்கோம். வெறும் கல்வி மட்டும் போதுமா? புதிய சிந்தனைகள்லாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. திறமையான பேச்சு என்பது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதற்குத்தானே இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த முத்தமிழ் வேந்தர் மன்றத்தில் இருப்பதற்கே காரணம் நம்ம திறமையை வளர்த்துக்கிறது தானே, அந்த பேச்சை வளர்த்துக் கொள்வதற்கு தானே. சோ திறமைதான் மிகவும் முக்கியம் என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக ஏ சஷ்வத் வந்துட்டீங்களா? இருக்கீங்க ஐயா. அற்புதம். கல்வி என்ற அணிக்காக ஏ சஷ்வத் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஏ சஷ்வத் 6ஆம் வகுப்பில் 7ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டு வருகிறேன். நான் கல்விக்கு விவாதம் வந்துள்ளேன். ஐயா, நாம் இப்பொழுது உதாரணமாக ஒரு நூலை எடுத்துக்கொள்ளலாம். 4x400 மற்றும் திருக்குறள் போன்ற நூல்கள் கல்வியை உதாரணமாக கொண்டே எழுதப்பட்டிருக்கின்றன. 4x400 சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை நாம் ஒரு சிறு துரும்பை பல்குத்த உதவலாம். எனவே அது நம் கற்பனை என்பது கல்விதானே. ஆகையால் கல்வி மிகவும் முக்கியம். மற்றும் கல்வி ஒருவனது வாழ்க்கையை மாற்றும் சக்தியை உடையது. உதாரணமாக என் தந்தையை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் என் தந்தை வருமானம் இல்லாமல் என் தந்தை நன்றாக கல்வி கற்றதால் அவர் MBBS தேர்ந்தெடுத்து நன்றாக படித்து கொண்டு நல்ல வேலையை தேர்ந்தெடுத்தார். இப்பொழுது அவருக்கு மிகவும் கௌரவம் கிடைக்கும். ஆதலால் கல்வி ஒருவனது வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை உடையது. கல்விதான் அடித்தளம். கல்வியை கொண்டுதான் அனைவரும் அவர்களது திறமையை வளர்த்துக் கொள்கிறார்கள். முதலில் கல்வி கற்றால்தான் நாம் நமது திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே கல்வி ஒருவருக்கு மிகவும் முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. சஷ்வத் அவர்கள், கல்வி இருந்தா தானே திறமையை வளர்த்துக்க முடியும். கல்வி இல்லாம எப்படி நீங்க திறமையை வளர்த்துக்குவீங்க? ருத்ரன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? திறமை என்ற அணிக்காக ருத்ரன் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். நல்லா கேக்குது. ஆனா உங்களுடைய ஸ்கிரீன் இதுல இல்ல. கேமரா ஆன் பண்ணுங்க. இங்கு இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ருத்ரன். நான் இப்பொழுது திறமை முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். என் எதிரணியின் நண்பர்கள் APJ அப்துல் கலாம் போன்றவர்களை பற்றி பேசினார்கள். நான் ஒண்ணு கூறவா? APJ அப்துல் கலாம் சின்ன வயதுல இருக்கும் போது அவர் கிளாஸ் டாப்பரா இல்ல, வேற ஒருத்தர் தான் கிளாஸ் டாப்பரா இருந்தாங்க.
ஆனாலும் அவர் எப்படி அந்த அளவுக்கு ஹை லெவல்ல வந்தாரு? அவரோட திறமைய வச்சுட்டுதான். அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு பக்கத்துலயே இருந்தாங்க, அதேதான் கத்துட்டாங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையில வரல. ஏன்? தனக்கு அந்த அளவுக்கு நல்ல திறமை இல்ல. அதே மாதிரி ஈலான் மஸ்க் அப்படிங்கிறவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈலான் மஸ்க் வந்து ஸ்கூல்ல 12th டிராப் அவுட். ஆனாலும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பணக்காரரா இருக்காரு? அவரோட பிசினஸ்ல இருக்கிற திறமைனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பணக்காரரா இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நான் கவுண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சொன்னா ஆர்டிஸ்ட் வந்து வரையணும்னா அவன் தனக்கு ஷேப்ஸ் தெரியணும். சரி, ஆனா வந்து முன்னாடி காலத்துல மோனாலிசா வரைஞ்ச லெனார்டோ டா வின்சி அப்ப ஷேப்ஸ் எல்லாம் ஒன்னும் கத்துக்கல. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால அவருக்கு வரைஞ்ச ஒரு திறமை இருக்கு. அந்த திறமைனால்தான் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்ஷிகாவும் சொன்னா கல்வியை வந்து எப்பயும் மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு. சரி, கல்வி மைண்ட்லயே இருக்கும். திறமைங்கிறது மசில் மெமரிங்க, அது எப்பயும் நம்மளோடயும் இருக்கும். அதுவும் கல்வி நம்ம மறப்போம். இப்போ நம்ம ஸ்கூல்ல நல்லா படிக்கிறோம், ஆனா எக்ஸாமுக்கு பிளாங்க் ஆயிடுறோம். ஆனா வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா ஏதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் செம்மையா இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் திறமை. அதுக்கப்புறம் செந்தமிழ் செல்வி சொன்னா ஒரு ஷிப் ரைடர் வந்து டைரக்ஷன்ஸ் இல்லாம கப்பலை ஓட்ட முடியாது. சரி, அவர் அந்த மாதிரி எல்லாம் ஓட்ட முடியாது. நம் கப்பல் ஓட்டிய தமிழன் அவர் வந்து இருக்காரு. அவருக்கெல்லாம் அப்போ ஒன்னும் பெருசா தெரியாது. அப்ப டைரக்ஷன்ஸ் எல்லாம் பெருசா ஒன்னும் இல்ல. ஆனாலும் அவருக்கு ஒழுங்கா அந்த வழி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி? அந்த ஒரு பிராக்டிஸ், அந்த அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்கு. இங்க எப்படி இருக்கும், இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு பார்த்தாலே புரியுற மாதிரி இருக்கு. அந்த திறமை நம்மளுக்கெல்லாம் இருக்கு. ஆனா கல்வியை வச்சுட்டு அதை ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செந்தமிழ் செல்வி காமராஜரை பத்தி சொன்னாரு. காமராஜர் படிப்பு, இப்போ வந்து காமராஜரை பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன். காமராஜர் வந்து படிக்காத மேடை அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் வந்து வாழ்க்கையில பெருசா ஒன்றும் படிச்சது இல்லை, ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல்ல இருக்காரு. ஆனா நம் காமராஜர் இருக்கார்ல, அவரின் திறமை தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா அவர் ஆக்கியிருக்கு. எல்லாம் வந்து நாங்க காமராஜர் மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட திறமை தாங்க அது. அவரோட கல்வினால ஒண்ணுமே அவர் காலையே. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் தான் கல்வியே கொடுத்தாரு. காமராஜர் ஒரு திறமைனால கல்வி வந்தது, ஆனா அவரோட கல்வினால திறமை வரல. இது எப்படி? ஏன்னா அந்த திறமைய வச்சு ஒரு கல்வியை கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ செந்தமிழ் செல்வி சொன்னா ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்ஜுரி வந்துருது அப்படின்னா திறமைய வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட். சரி, அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருது அப்படின்னா நீங்க கீழே விழுந்துடுவீங்க, உங்களுக்கு நல்லா கை கால்லாம் வலிக்கும். அப்போ கொஞ்ச நாள் நீங்க ஒன்னத்தையும் மைண்ட்ல ஏத்திக்க மாட்டீங்கல்ல. அப்போ அந்த நாள்ல நீங்க ஒன்னும் வேலையும் செய்ய முடியாது, ஒன்னும் படிக்கவும் முடியாது. அப்போ டோட்டலி உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ கல்வியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டேட்ல நிறுத்தலாம். அதுக்கப்புறம் தர்ஷினி சொன்னா ஒரு ஐபோன் வந்து சார்ஜர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த சார்ஜர் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் மட்டும் தான் பண்ணலாம். ஆனா அந்த சார்ஜரை நீங்க டிவைஸா யூஸ் பண்ண முடியாது. நீங்க அதுல கேம் ஆட முடியாது, நீங்க அதுல போன்ஸ் எல்லாம் பேச முடியாது. ஆனா ஐபோன் வச்சுருந்தா அதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஐபோன்னுங்கிறது திறமை, சார்ஜர்னுங்கிறது கல்வி.
இந்த சார்ஜர் லைட்டா ஹெல்ப் பண்ணும் கல்விய, இந்த சார்ஜர் லைட்டா திறமைய ஹெல்ப் பண்ணும். ஆனா நம் திறமை தான் நம்மளோட அவுட்புட்டே கொடுக்கும். இதுல இருந்து வேற ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேன். நம் பிரதமர் நரேந்திர மோடி, அவரும் வாழ்க்கையில பெருசா ஒன்றும் படிச்சதே இல்லை. ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரதமரா இருக்காரு. அது எப்படி? அவரோட திறமைனால தான். அதனால் இப்போ நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போ திறமை தான் இப்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். ருத்ரன் எதிரணியர் சொன்ன எல்லா கருத்துக்கும் ஒரு மாற்று கருத்தை சொல்லி ருத்ர தாண்டவமே ஆடிட்டு போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, ஏபிஜே அப்துல் கலாம்லாம் சொன்னாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் படிச்சுதான் வந்தாருன்னு. ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி படிச்சுட்டு வந்தவங்க தான் அவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம். ஆனா அவங்க எல்லாம் ஒரு பிரசிடென்டாவோ ஒரு மிகப்பெரிய பதவிக்கோ வரல. சோ திறமையாலதான் ஏபிஜே அப்துல் கலாம் மத்தவங்களோட மிகப்பெரிய ஆளா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது எனக்கு மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு தருணம். இரு அணிகளும் சரிசமமாக அற்புதமான ஒரு கருத்துக்களை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய மாணவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னென்றால், எத்தனை பேர் பேசினாலும் இன்னொரு நபர் வருகின்ற பொழுது ஒரு புதுமையான ஒரு கருத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லக்கூடிய தன்மை, ஒரு திறமை உங்களிடம் இருக்கிறது. அது நீங்கள் பெற்ற கல்வியால் பெற்ற திறமையா இல்லை இயற்கையாகவே வந்த திறமையா என்று தெரியவில்லை. ஆனால் இது வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். அதனால எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. கல்வியா திறமையா என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு, இந்தியால இல்லையா? 1991 குளோபலைசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழ்நாடு இந்தியால வந்து எப்படி இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா? இதே மாதிரி தமிழர்கள் பாம்பேக்கு போய் தாராவி போன்ற இடங்கள்ல வந்து ஒரு வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடிய வறுமை தமிழ்நாட்டில இருந்துச்சு. ஆனா 1991க்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இந்தியாவிலே வேறொரு விதமாக மாறி நம்ம ஸ்டேட்டை நோக்கி மற்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து வேலைக்கு தேடி வர நிலைமை வந்துச்சு. இதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இதற்கு காரணம் நாம் பெற்ற கல்வி, தமிழ்நாடு பெற்ற கல்வி. அது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கல்விக்கு கொடுக்கப்பட்டது. பெற்றோர்களும் சரி அரசாங்கமும் சரி கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது. இதனால 1991 குளோபலைசேஷனுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணலான்னு பாக்குறப்ப நம்ம மாநிலங்களை நோக்கி, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ் நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கல்வி என்று நான் தீர்ப்பு கொடுப்பதற்கு வேற என்ன இருக்க முடியும் என்று யோசிக்கிறேன். யோசித்து பார்க்கையிலே இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னதான் கல்வியினால நம்ம இந்தியா வளர்ந்திருக்கிறது, தமிழ்நாடு வளர்ந்திருக்குதுன்னு சொன்னாலும் அந்த ஜப்பான் போன்ற நாடுகள், அதாவது கல்வியோடு சேர்த்து திறமையும் வளர்த்து கொண்ட நாடுகள் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு ஒரு வல்லமை படைத்த நாடுகளாக, வல்லரசு நாடுகளாக இருக்கின்றன. வெறும் கல்வி என்பதற்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. வெறும் திறமைகள் என்பது அடித்தளம் இல்லாதது போல. எனவே நாம் பொதுவா வந்து நான் படிக்கின்ற காலத்திலேயே சொல்லுவாங்க என்னன்னா, கல்வி என்பது வெறும் ஹால் டிக்கெட் தான். இருந்தாலும் நீங்க இன்டர்வியூக்கு போறப்ப உங்களுடைய கல்வியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க லேசா பார்ப்பாங்க. ஏன் பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த கல்வியில எவ்வளவு மார்க் வாங்கிக்கின்றது முக்கியம் இல்ல, ஒரு ப்ராஜெக்ட உங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றத அந்த மார்க்ஸ் காமிக்கிறது. அதனால கல்வியில நீங்க எவ்வளவு மதிப்பெண் பெற்றீர்கள் என்று பொதுவாக, என்னதான் அது சும்மா ஒரு கல்வின்றது ஒரு ஹால் டிக்கெட் தான், திறமை தான் முக்கியம் அப்படின்னா கூட அந்த இடத்திலும் கல்வியினுடைய மதிப்பெண்களை நீங்க இன்டர்வியூ போறப்ப பார்ப்பாங்க. ஏன்னா ஹவு டு யூ ஹேண்டில் த ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க என்பதை அது காட்டுகிறது. சோ முடிவு என்பது உங்களுடைய இருதரப்பு பேச்சும் மிகவும் திறமையான சாதுரியமான பேச்சாக இருப்பதாலும், கல்வி அது போக கல்வியும் திறமையும் ஒரு வாகனத்தின் இரு சக்கரங்களை போன்று இருப்பதாலும்
கல்வி என்பது அடித்தளம். அதை எடுத்து செல்வதற்கு, அதை மேலும் மேலும் ஒரு முடிவற்ற ஒரு நிலைக்கு, எல்லைக்கு எடுத்து செல்வதற்கு திறமையும் முக்கியம். திறமையை இதை போன்ற முத்தமிழ் வேந்தர்கள் மன்றங்கள் மூலமாகவும் மற்ற மன்றங்கள் மூலமாகவும் நான் வளர்த்துக் கொள்வோம். இன்றைய காலகட்டத்திலே கல்வின்றது ஒரு டிஃபால்ட், எல்லோரும் பெற்றுக்கொள்வது. எல்லா மாணவர்களும் கல்வி பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் திறமை என்பது நாம முன்வந்து பெற்றுக்கொள்வது. எனவே கல்வி, திறமை இரண்டும் முக்கியமாக இருந்தாலும் திறமை என்பது நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பண்பாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, மரியாதைக்குரிய பெற்றோர்களே, என் அன்பு நண்பர்களே, இன்றைய தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் மிகவும் சிறப்பாகவும் சிந்திக்க வைக்கும் வகையிலும் நிறைவடைந்துள்ளது. ஆதரவு மற்றும் எதிர்ப்பணிகளில் பங்கேற்ற அனைத்து பேச்சாளர்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் அழகான தமிழில் வெளிப்படுத்தியதற்கு மனமார்ந்த பாராட்டுகள். இந்த விவாதத்தை மிக நேர்த்தியாகவும் நியாயமாகவும் வழிநடத்திய மதிப்பிற்குரிய நடுவர் திரு விஜயராஜன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இதனுடன் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக நன்றியுரை வழங்குவதற்காக அபிநிலா அவர்களை தம் உரையினை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். Abhinila? Just 1 second. Okay. Yes, ma'am. பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி நன்றியுரையாற்ற வந்திருக்கும் நான் உங்கள் தா அபிநிலா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எமது பாடனார் வள்ளுவன் அவர்கள் வாக்குப்படி இந்நிகழ்வு நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதல் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நானிலும் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. நல்ல உள்ளம் இறைவனது இல்லம், நல்ல உள்ளம் இறைவனது இல்லம். இப்படி நல்ல உள்ளம் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்புமிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வந்தவரை வரவேற்புரை ஆற்றியவர்களுக்கும் நடந்த இன்று இந்நிகழ்ச்சி சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாக நம்மை வழிநடத்த சென்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Amruta? Yes, ma'am. Yeah. Do you have the conclusion part, Pa? No, ma'am, I don't have it. Okay, thank you. So, எல்லாருக்கும் நன்றி. இன்று வருகை தந்திருக்கும் விருந்தினர் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நடுவர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு அழகான பட்டிமன்றம் முடிவுக்கு வந்தது என்று சொல்வது மிகவும் கடினமான கவலையான ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேச்சாளர்கள் இப்போ நம்ம இங்கிலீஷ் இதுல ரோல்ஸ் எடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அதை விட இன்னைக்கு அந்த பிள்ளைங்க எல்லாருமே தமிழ்ல என் தாய்மொழியில ஒரு பட்டிமன்றம் அடிச்சு உடைச்சு நொறுக்கி அள்ள போறேன் அப்படின்ற மாதிரி கடகடன்னு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்து மேடைக்கு ஆங்கிலம் தேவையில்லை, நான் இங்கிலீஷ் கிளாஸ் போவேன், இங்கிலீஷ் கோர்ஸ் எடுப்பேன், இல்ல தமிழ்ல பேசினாலும் ஸ்டைலா பேசி எல்லாரும் அதுக்கு இங்கிலீஷ்ல பேசும்போது கூட இவ்வளவு கோட்ஸ் இவ்வளவு இதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க.
இன்னைக்கு தமிழ்ல பேசும்போது ஒவ்வொருத்தரும் யாருமே வந்து ரிப்பீட் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்க சொன்ன கருத்தை இன்னொருத்தவங்க ரிப்பீட் பண்ணவே இல்லை. அப்ப இத்தனை புதுமையான கருத்துக்கள் அதுவும் இளைய முறையினரிடம் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. நன்றி அனைவருக்கும், பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. அடுத்து இப்படி ஒரு தருணத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.